இந்த தனித்து போட்டியிடுவதுங்கிற அதுக்கு எங்ககிட்ட வந்து நாங்கள் வந்து அதை பற்றி சிந்திக்கலைங்க. கூட்டணியில வந்து கூட்டணி இருக்கு, ஆனா வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு இல்லைன்னு அவங்க தெளிவா இருக்காங்க. இப்போதைக்கு விஜய் அவர்கள் மட்டும்தான் ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நிலைப்பாட்டில் இருக்காரு. இப்போ உங்களுடைய பேச்சு அப்போ தேவைக்காக நெருங்குதுன்னு எடுத்துக்கலாமா? இல்லைங்க, அதாவது திமுகவோ அண்ணா திமுகவோ அந்த வேறு எந்த கட்சியோ பிஜேபியோ காங்கிரஸோ எந்த கட்சியாக இருக்கட்டுங்க, அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் தெரியும். அதாவது வந்து இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸுங்கிறது, அதாவது எல்லோருத்தையும் உள்ளடக்கிய அரசியலுங்கிறது தான் முக்கியம். அதனால் அவர்கள் ஏன் அப்படி இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியல. எல்லோருத்தையும் உள்ளடக்கிற போது இப்பொழுது வந்து ஒரே கட்சியாக தமிழ்நாட்டில் இல்லை, பல கட்சிகள். இப்போ வந்து திமுக ஒரு தளத்தில் இயங்குது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு தளத்தில் இயங்குது, காங்கிரஸ் கட்சி ஒரு தளத்தில் இயங்குது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தளத்தில் இயங்குது, அதே போல் அதிமுக ஒரு தளத்தில் இயங்குறது, பிஜேபிக்கு ஒரு தளம் இருக்கிறது, புதிய தமிழக கட்சிக்கு ஒரு தளம் இருக்கிறது. எனவே வந்து ஒரு கட்சி எப்படி எல்லோருத்தருடைய அபிலாசைகளை நிறைவேற்ற முடியும்? அதனால் எல்லோருத்தையும் உள்ளடக்குவதன் மூலமாகத்தான் எல்லா கட்சிகளுடைய கருத்துக்களும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் வந்து இந்த அதிகாரம் பரவலாக்கப்படும். அதனால் எல்லோருத்தையும் உள்ளடக்கியது அவங்க சிந்திக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். திமுகவோ அதிமுக பிஜேபி எல்லா கட்சிகளுமே அவர்கள் தங்களுடைய அந்த இறுகிப்போன டாக்குமெட்டிக், அதாவது வந்து மாற்றவே முடியாதுன்னு நினைக்கக்கூடியதை வந்து அவர்களெல்லாம் வந்து அதை தளர்த்தி பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். இல்லை, அதாவது இந்த தனித்து போட்டியிடுவதுங்கிற அதுக்கு எங்ககிட்ட வந்து நாங்கள் வந்து அதை பற்றி சிந்திக்கலைங்க. நாங்கள் ஏற்கனவே 2001 திமுக கூட்டணியில் இருந்தோம். அதுக்கு பிறகு வந்து 2011 வந்து அதிமுக கூட்டணியில் இருந்தோம். இப்போ கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட வந்து நாங்கள் அதிமுக கூட்டணியில் தான் இருந்தோம். 2019 என்டிஏவில் இருந்தோம். ஸோ கூட்டணி என்பது இன்றைய காலகட்டத்தில் கூட்டணி காலகட்டமாக போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் வந்து எல்லோருத்தையும் உள்ளடக்கி பல கருத்துக்களும் வரணும், பல பேரும் சேர்ந்தால் தான் அது பலம் சேர்க்க முடியும். அப்படிங்கிறதுனால அது வந்து நாங்கள் கூட்டணியில் தான் அங்கே வைப்போம், கூட்டணிக்கு தான் போவோம். தனித்து போட்டியிடுங்கிறது என்ற பேச்சுக்கு இடமில்லை. இல்லை, அது வந்து இல்லை, அதாவது நாங்கள் வந்து 2019 அதிமுக பிஜேபி புதிய தமிழகம் உள்ளிட்ட என்டிஏவில் அப்போ வந்து 2019 தென்காசி நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக இருந்தேன். 2024 அதிமுகவினுடைய தலைமையில் அமையப்பட்ட கூட்டணியில் இருந்தோம். இன்றைக்கு வரையிலும் நாங்கள் வந்து அதிலிருந்து வெளியேறிட்டோன்னு நாங்கள் சொல்ல, அவர்களும் நாங்கள் வெளியிருக்கிறாருன்னு சொல்ல. பிரதமருடைய மீட்டிங்க்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் கேப். அவர்கள் வந்து எங்களுக்கு நேரடியாக அவருடைய கருத்து எங்களுக்கு நேரடியாக எனக்கு வந்து அந்த கூட்டத்து சம்பந்தமாக வந்து செய்திகள் வந்து சேரவில்லை. ஆனால் ஊடகங்களில் பார்த்தேன் வந்து நான் கலந்து கொள்வதற்காக செய்திகள் வந்தது. ஆனால் அந்த செய்திகள் வந்து அந்த தகவல் வந்து எங்களுக்கு எங்களுடைய கட்சியினுடைய யாருக்குமே அது வந்து சேரல. அது என்ன நடந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரிங்க, இல்லை, அதாவது அவங்க அப்படி திட்டமிட்டு செஞ்சதாக நான் கருதலை. அல்லது வந்து பிரதமருடைய மீட்டிங் வந்து பதட்டத்தில் செய்யப்பட்டதா, அல்லது வந்து யாருக்காட்டும் அந்த பொறுப்பு ஒப்படைச்சு அவர்கள் அது செய்ய தவறிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வந்து நாங்கள் கலந்து கொள்வதாக வந்து அவர்கள் செய்திகளை நாங்கள் பார்த்தோம். ஆனால் ஒரு பிரதமர் மீட்டிங்க்கு வந்து முறையான வந்து தகவல் இல்லாமல் வந்து எளிதாக வந்து அதுக்குண்டான பல விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து அது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. இதுதான் பொசிஷனுங்க.